ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். வேலைக்கு போக ரெடி ஆகிட்டேன். அவசரமாக போயிட்டுருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி குக்கிங் வீடியோ தான் இந்த வீடியோ. டூ செக் இட் அவுட். போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் யூ என்ஜாய் தி வீக். ரைஸ் அண்ட் ஒரு சிக்கன். இது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது எப்படின்னா நிறைய கரம் மசாலா அந்த மாதிரிலாம் எதுவுமே இதில் கிடையாது. பட்டை, கிராம்பு அது இதெல்லாம் நிறைய போட்டு அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா எங்கள் 2 பேருக்குமே அது கொஞ்சம் ஓவர் ஃப்ளேவர்டாக உள்ளதை விட கொஞ்சம் மைல்டாக உள்ளது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அடிக்கடி நான் செய்கிறது இது. எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு குட்டி வீடியோவாக காட்டுறேன். ஓகே, ரொம்ப ட்ரெஸ்டாக ரொம்ப ஃபார்மலாக அந்த மாதிரி வீடியோ இல்லை. இது நான் குக் பண்ணும்போது டக்குன்னு ஓகே என்ன ஒரு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதனால வீடியோ எடுக்கிறேன். ஸோ கொஞ்சம் வீட்டில் இருக்க மாதிரி அழுக்காக தான் இருக்கேன். ஐ எம் வெரி சாரி மக்களே. கிளம்பி நல்லா அழகாக நல்லா ட்ரெஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து போகணும்னு ஆசை தான். வாரத்தில் 2 நாள் தானே லீவு. அந்த அன்னைக்கும் திருப்பியும் அதே மேக்கப் போட்டு ரொம்ப வேலையாக தான். டெய்லி மேக்கப் போட்டு நல்ல அந்த ஒரு மேக்கப் கம்பெனிக்குள்ளே தான் என்னோடய ஒர்க். ஸோ டெய்லி மேக்கப் பண்ணி போய் வீக்கெண்டாவது மேக்கப் பண்ணாமல் இருக்கலாமே. அதனால மேக்கப்லாம் ஒன்றும் இல்லாமல் ஒரு சாதா சிம்பிள் வீட்டில் உள்ள ஒரு வீடியோ. ரொம்ப ஃபார்மலாக எல்லாத்தையும் அழகாக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சு அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் செய்கிறதோடு சேர்த்து உங்களுக்கும் காட்டுறேன். ஓகே, பார்க்கலாமா? ரெடி? நம்ம ஃபஸ்ட்டு செய்ய போகிறது சிக்கன். கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய், ரொம்ப கம்மியாக போதும். நிறைய எண்ணெய்லாம் வேண்டாம். எண்ணெய் நிறைய சாப்பிட்டா நமக்கு தான் பிரச்சனை. ஓகே, நானே தான் வீடியோ எடுக்கிறேன் ஒரு கையில். ஸோ அதனால் கொஞ்சமாக வீடியோ எடுக்கும்போது சின்ன பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு பெரிய ஆனியன். இது நீங்கள் ஒரு 2 ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஓகே, லைட்டாக ரொம்ப ப்ரௌன் எல்லாம் வேண்டாம், ஒரு மீடியம் சின்ன ஒரு கோல்டன். சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இது ஒரு 2.5 கப்பு. என்னோட கப்பு சின்ன கப் தான். ஒரு 200 ml வரும். இந்த மாதிரி ஒரு கப், சின்ன ஒரு கப்பில் ஒரு 2.5 கப்ஸு ரைஸு 2 டைம்ஸ் கழுகி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ரைஸ் இதுக்கு ஒரு 10-15 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அவ்வளோ நேரம் ஊறினா போதும். ரொம்ப ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை. இது பாஸ்மதி அரிசி. இங்கே இருக்க பாஸ்மதி அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். நம்ம சிக்கனுக்கு போவோம். ஆனியன் சம்வாட் ரெடி. இந்த மாதிரி போதும். இதுக்கு நான் இந்த பச்சை மிளகா ஒன்று தான் போட போகிறேன். இது ரொம்ப காரமான பச்சை மிளகா. ஸோ அதனால் ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக கீறி உள்ளே போட போகிறேன். அண்ட் ஒரு ஸ்பூனு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். ஒரு டீ பச்சை மிளகா நம்ம 4ஆக கீறி உள்ளே போட்டேன். ஸோ எனக்கு இங்கே இந்த மாதிரி டிண்டு டொமேட்டோவாகவே கிடைக்கும். ஸோ இது கட் டொமேட்டோ. இது ஒரு 2 டொமேட்டோ அளவுக்கு போடுறேன். ஒரு 1/2 கப் அவ்வளோ 2 டொமேட்டோவில். இதுக்கு மேலே தயிர் போட்டுருக்கேன். இல்லை, திக் தயிர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். எனக்கு தயிர் புளிப்பே கிடையாது. அதனால தான் கொஞ்சம் தைரியமாக போடுறேன். உங்களுக்கு புளிப்பாக இருந்ததுன்னா ஜஸ்ட் 1 ஸ்பூன் போடுங்க போதும். ரொம்ப தயிர் போடணும்னு இல்லை. இது புளிப்புக்காக கிடையாது, ஒரு க்ரீமினஸ்க்காக. அதனால புளிப்பு இல்லாத தயிராக இருந்ததுன்னா ஒரு 3-4 ஸ்பூன் நீங்கள் போடலாம். அவ்வளோ க்ரீமியாக இருக்கும். இப்போ தயிர் போட்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பும் போட்டிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் போட்டு குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அவ்வளோதான், ரெடி. இப்போ இது சிக்கன் உள்ள போட்டுக்கலாம். சிக்கன் உள்ள போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஃப்ளேம் கம்மி பண்ணி மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். குக் ஆனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். வேறு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் மிக்ஸ் பண்ண போகிறேன், மூடி வைக்க போகிறேன். ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேன். இப்போ சிக்கன் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு குக் பண்ண போகிறேன். இதில் நான் மஞ்சள் பொடி எதுவுமே போடலை, எந்த பொடியுமே போடலை. ஏன்னா அந்த எல்லோ கலர் ஆகக்கூடாதுன்னு தான் போடலை. இது நான் டொமேட்டோ அந்த டின்னில் போட்டனால தான் அந்த ஒரு கலர் வருது. இல்லை நார்மல் டொமேட்டோ கட் பண்ணி போடுறீங்கன்னா இவ்வளோ கலர் வராது. இது கோகோனட் மில்க் போட்டு ஒயிட் கலராக தான் இருக்கும் இந்த கறி. எனக்கு கொஞ்சம் கலர் வரும், ஏன்னா அந்த டின்டு டொமேட்டோனால. அது பரவாயில்ல, டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும்ல. ஸோ இப்போ நம்ம மூடி வச்சு குக் பண்ண போகிறோம். சிக்கனை வேக வச்சுட்டோம். அடுத்து ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஏற்ற ஒரே பாத்திரம் குக்கர். ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வைக்கிறோம். அடுத்து ஆன் பண்ணுறோம். ஓகே, குக்கர் சூடாகட்டும். இதுலேயும் அந்த மாதிரி பட்டை, கிராம்பு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஏன்னா போட்டுக்கலாம். ஆனால் எங்கள் 2 பேருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வீடியோக்காக லைட்டாக போடலாம். வேணாம், பார்ப்போம். கொஞ்சமாக எண்ணெய், கம்மியாக எண்ணெய் போதும். ஆயில் நிறைய போட்டால் நம்மளோட ஆயில் குறைஞ்சிடும்.
அதனால ஆயிலை கம்மி பண்ணிக்கும். ஆயில் போட்டாச்சு, வெங்காயம் போட்டுட்டேன், அவ்வளவுதான். போட்டு வதக்குன்னு கொஞ்சம் வதக்க போறோம். ஓகே, வதக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், இது இவ்வளோ பெரிய பச்சை மிளகா இருக்குன்னு நினைக்கிறேன் தான், ரொம்ப காரமெல்லாம் இருக்காது. இது காரம் ரொம்ப கம்மியான பச்சை மிளகா தான். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா சும்மா 2 கீறி போட போகிறேன், அவ்வளோதான். இதுக்கு காரம்லாம் கிடையாது இந்த ரைஸில். இது ஜஸ்ட்டு ஃபார் பச்சை மிளகா போடணுமே அப்படிங்கிறதுக்காக ஒரு பச்சை மிளகா போடணும். இவ்வளோ ரைஸுக்கு ஜஸ்ட் 1 தான் போட்டேன். இதுக்கு ரொம்ப உரப்புலாம் கிடையாது. ஏன்னா சிக்கன் கிரேவி கூட தானே சாப்பிட போகிறோம். அதனால இது வந்து ரொம்ப மைல்டாக ஒரு சாஃப்டாக ஒரு ரைஸ், சின்ன ஒரு ஃப்ளேவரிங் இருக்கும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்து சிக்கன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சம்வாட் ஒரு 80% சிக்கன் குக் ஆகிட்டு இன்னொரு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட குக் பண்ண வைக்கலாம். பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு போதும். ரொம்ப இன்னும் இதுக்கு மேலே டார்க்காக வதக்கணும் இல்லை, ஜஸ்ட் ஒன்று வாடினா போதும். இந்த மாதிரி ஆனோன்னு இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் கிடையாது. கர்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன், ஜஸ்ட் அந்த ஒரு க்ரீமினஸ். அதே மாதிரி நம்ம தயிர் போட்டு வதக்குனா அந்த தயிரில் ஆயில் அப்படி பிரிஞ்சு வருந்துடுவா, அதுக்கெல்லாம் தான் கொஞ்சம் அந்த ஆயிலினஸ் கிடைக்கும். ஏன்னா நான் வந்து நிறைய ஆயில் போடலை. ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு ஆயிலினஸ் கிடைக்கட்டும். அதே மாதிரி கொஞ்சம் புளிப்பு கிடைக்கும், அதுக்காக தான். இது ரொம்ப புளிப்பு இல்லாத தயிர் தான். இதில் மேலே கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்குவேன், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வதங்கட்டும், அப்படியே அந்த தயிர் அப்படியே செப்பரேட் ஆகி ஆயிலெலாம் வரட்டும். ஓகே, இப்போ பாருங்கள், இது நல்லா ஆயிலியாக நல்லா வதங்கிடுச்சு. ஸோ வந்து இது வந்து ஒரு 2-3 தண்டு புதினா இலை, கம்மியாக தான். அந்த பாருங்கள், இவ்வளோ புதினா இலை வச்சுருக்கேன், அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்குது. ஒரு காக்கெட்டு புதினா இலைன்னு சொல்ல முடியாது, அதை விட கம்மியாக. ஓகே, இது ரொம்ப கம்மியாக போதும். அண்ட் மல்லி இலையும் இந்த இவ்வளோ தான். இந்த அளவுக்கு நீங்கள் புதினா இலை, ஓகே, அந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை உள்ளே போட போகிறோம். நான் என் கை வச்சு தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் நான் போட்டுருக்கேன். ஸோ மல்லி இலை புதினா இலை போட்டுட்டேன், ரைஸும் உள்ளே போட்டுட்டேன். ஓகே, நம்ம ஊற வச்சுருந்த ரைஸ் உள்ளே போட்டுட்டேன். பாருங்கள், வேறு எதுவுமே நான் போட்டுட்டேன். புதினா இலை, ரைஸு, அப்புறம் பச்சை மிளகாய் தான். இன்னும் இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ என்னோட கால்குலேஷன் வந்து 1 கிளாஸ் ஆஃப் ரைஸுக்கு 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர், அப்படி தான் நான் ஊற்றுவேன். 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கப் தண்ணி. எனக்கு கரெக்டாக ரைஸ் வரும், குடையாமல் வரும், நல்லா அது ஒன்று ஒன்றா அப்படி உதிராக அந்த மாதிரி வரும். கரெக்டாக குக் ஆகி எப்படி வந்துடும். எப்படி நான் குக் பண்ணுறேன்னு உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ இதை நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியும் ஊற்ற போகிறேன், ஊற்றிட்டு காட்டுறேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் வந்து 2.5 கப்ஸ் ரைஸு, அதுக்கு 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அந்த மாதிரி. இதில் வந்து அடுத்து இந்த மாதிரி கிடைக்கும் சிக்கன் ஸ்டாக் க்யூப்ஸ், அந்த மாதிரி. அதில் 1 க்யூப் போடுவேன். இது நீங்கள் போடனா போட்டுக்கலாம், போட வேண்டாம்னா வேண்டாம். இது கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ நம்ம ஊர்லன்னா வந்து இந்த மேகியோட க்யூப்ஸ் கூட கிடைக்கும், அது 1 க்யூப் வேணால் போடலாம். இப்போ மந்தி ரைஸ் அதிலெல்லாம் அப்படி போடுவாங்க. 1 க்யூப் போடனா போடலாம், போட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும். போடாட்டியுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். என்ன இதில் ஒன்றுமே இல்லை, இதில் எப்படி டேஸ்ட் இருக்குன்னா இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை இன்னும் ஜீரக சம்பா ரைஸில் செஞ்சீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த ரைஸுக்கே ஒரு நல்ல ஸ்மெல் இருக்குது. ஸோ அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இங்கே பாஸ்மதி தான் கிடைக்குது, அதனால தான் பாஸ்மதியில் செய்கிறேன். இது வந்து 1 க்யூப் போட போகிறேன். உள்ள க்யூப் எப்படி இருக்கும் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு க்யூபு. வந்து உள்ளே திறந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி எல்லோ கலரில், அது என்ன அந்த சிக்கன் ஸ்டாக்கோட இது அது மாதிரி இந்த மாதிரி இருக்கும் எல்லோ கலரில். இதை உள்ளே போட்டுட்டா அது கொஞ்சம் கூட டேஸ்டியாக இருக்கும். உள்ளே போட்டுட்டேன். இது நல்லா கொதிக்கிட்டு இருக்கும், வெயிட் பண்ணலாம். தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான், வேறு. ஸோ இப்போ ரைஸில் வந்து கொஞ்சமாக லெமன் பிழிய போகிறேன். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் பிழிய போகிறேன். கையை தான் பிழிக்கிறேன், அந்த இது விழுந்தக்கூடாது, சீடு உள்ள விழுந்துட்டுனா அது கசக்கும். அது வந்து ஒரு கையில் பிழிஞ்சிட்டு காட்டேன். லெமன் பிழிஞ்சாச்சு. இப்போ அந்த ரைஸ் அப்படியே கொதிக்கட்டும். இதோட ப்ரொப்போர்ஷன் என்னென்னா, இப்போ இந்த ரைஸில், அதாவது தண்ணியில் ரைஸ் லைட்டாக தெரியுது, கூட கொஞ்சம் ரைஸ் தெரியணும். தண்ணி அண்ட் ரைஸ் கொஞ்சம் சம்வாட் ஒரே லெவலுக்கு வரணும். அந்த மாதிரி நல்லா கொதிச்சு அப்படி ஆனதுக்கப்புறம் குக்கர் மூடி வச்சு ஃப்ளேம் ஃபுல்லாக லோவில் வச்சு ஒரு 10-12 மினிட்ஸ் வச்சா எனக்கு கரெக்டாக இருக்கும் ரைஸ். நான் எப்போ க்ளோஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டிட்டு தான் க்ளோஸ் பண்ணுவேன். நீங்கள் அதுக்கு நடுவில் இது உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ ரைஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா? தண்ணி இருக்குது, ஆனால் ரைஸ் தான் மேலே தெரியுது. இந்த மாதிரி ஃபார்மில் வரணும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு ஒரு 10 to 12 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட போதும். ஃபுல் லோ ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் மூடி வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. அது விசில்லாம் எதுவும் வராது. ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். மூடி வச்சுட்டோம். இந்த சிக்கன் குக் ஆகிற டைமில் சிக்கன் இப்போ சூப்பராக குக் ஆகிடுச்சு. நல்லா ஆயிலியாக வந்துடுச்சு வெளியே. பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. ஆனால் கலர் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு, ஏன்னா அந்த டொமேட்டோவோட தான். அது பரவாயில்ல, எனக்கு சாப்பிடும்போது எப்படி இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிக்கன் இஸ் ரெடி. சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம போட போகிற மெயின் ஐட்டம்
கோகனட் மில்க். அது ஒரு நான் வந்து ஒரு 1/2 டீம் போடுவேன் கோகனட் மில்க். ஸோ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோகனட் மில்க் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ரைஸ் செஞ்சோம்ல, ரைஸ்லேயும் ஒரு கிளாஸு தண்ணிக்கு பதிலாக கோகனட் மில்க் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது வேணால் போட்டுக்கலாம். அந்த ரெண்டுலேயும் கோகனட் மில்க்காக அது ரொம்ப ஹெவி ஆகிடும்னு சொல்லி தான் நான் இதில் மட்டும் கோகனட் மில்க் போடுறேன். இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ சிக்கன் கிரேவி பாருங்கள், கோகனட் மில்க் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை விட உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும், எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், கிரேவி மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா கூட கொஞ்சம் கூட்டி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட திக்னஸ் கிடைக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் ஒற்றையான கறி தான் பிடிக்கும். நான் இது வந்து பிளெயின் ரைஸ்னால சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், சிக்கன் ரெடி. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு 2 பேருமே ஓகே. கொஞ்சம் கூட நல்லா திக்காக்காம வேண்டாம், அது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே நம்ம மூடி வைக்கணும். தேவையான அளவு திக்காட்டு. எங்கள் 2 பேருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கிரேவி இருக்கிறது பிடிக்கும். என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இதில் மேலே வந்து லாஸ்ட்டாக 2 ஐட்டம் போட போகிறோம். ஒன்று வந்து கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி கொஞ்சமாக, அப்புறம் மல்லி இலை. அவ்வளோதான். இதை மேலே போட்டுட்டா ரெடி, கறி இஸ் ரெடி. நான் அதையும் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ இதில் மேலே வந்துருக்க ஆயில் ஃபுல்லாக ஒன்று சிக்கன்லேருந்து வந்தது, அது போக கொஞ்சம் கேர்ட்லேருந்து வந்தது, அப்புறம் இந்த கோகனட் மில்கோட இந்த ஆயிலினஸ். அதுதான் எல்லாமே. கறியில் நிறைய ஆயிலெலாம் போட்டால் கம்மியாக தான் நம்ம பண்ணியிருக்கோம். சிக்கன்லேருந்தே ஆயில் வந்துடும் தேவையான அளவுக்கு, அதனால் போதும். இதில் எனக்கு கசூரி மேத்தி போட்டாச்சு. அவ்வளோதான். இதை மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுவேன். ஆஃப் பண்ணி மூடி வச்சுருவேன். அவ்வளோதான், ரெடி. நான் இது முடிச்சு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பிளேட்டில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. இதில் நீங்கள் உப்பு போதுமா எல்லாம் செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட்ஸ் இட். இந்த சிக்கன் கறி ரெடி. இது ரொம்ப டேஸ்டி. அது கசூரி மேத்தியும் மல்லி இலையும் போட்டு அது எப்படி அப்படின்னு தோணும். கசூரி மேத்தி இஸ் நார்த் இந்தியன், மல்லி இலை இஸ் மோர் ஆஃப் சவுத் இந்தியன். ஆனால் அது ரெண்டுமே சேர்ந்து அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் தரும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணலாமா? இந்த விசில்லாம் எதுவுமே இருக்காது. நான் ஆஃப் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மேலே ஆச்சு. ஸோ லைவாக காட்டுறேன் எப்படி இருக்குது. இங்கே இருக்க அந்த தண்ணியை அதிலே விட்டுருவேன். அப்போ தான் அந்த அதோட ஃப்ளேவர் தானே. இது இப்போ ரைஸ் கரெக்டாக குக் ஆகிருக்கு. இதை நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஓகே, ரைஸ் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நல்லா உதிராக அழகாக வந்திருக்கு எனக்கு. ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்லேருந்து நான் இந்த மாதிரி தான், இதே மெஷர்மெண்ட் தான் பண்ணுவேன். எனக்கு கரெக்டாக வரும். பிரியாணினாலுமே இந்த மெஷர்மெண்ட் தான் பண்ணுவேன். எனக்கு பர்ஃபெக்டாக வரும். அதை 1 கிளாஸ் ரைஸுக்கு 2 கிளாஸ் வாட்டர் அந்த மாதிரி. அண்ட் அதே மாதிரி நம்ம குக்கர் மூடுற டைம் வந்து ரைஸ் வந்து அப்படியே மேலே நல்லா தெரிகிற மாதிரி, கொஞ்சம் வாட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி டைமில் குக்கர் மூடி ஒரு 12 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்து இந்த ரைஸ் அண்ட் இந்த சிக்கன் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப 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 ஈஸியான டிஷ். ஒரு யூனிக்காக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் எப்பவும் பிரியாணி அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் பிரியாணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது ஒரு மாதிரி கொஞ்சம் கூட மைல்டாக இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. டூ ட்ரை திஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.